நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இன்றைக்கி டே 26 26வது நாள். ஒரு வார்த்தை எடுத்து அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி அதை வாய் விட்டு சொல்லி பழகுறோம். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா, போன வீடியோவில் பார்த்தோம் மெனி மச், இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு பார்த்தோம். அப்படி மச்சுன்னு பார்க்கும்போது அது கூடயே சம்மந்தப்பட்ட லாட் ஆஃபையும் சேர்த்து கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி டீப்பாக லாட் ஆஃப் மட்டும் பார்க்கலாம். லாட் ஆஃப் கிடையாது, லாட் ஆஃப் அப்படியே சேர்த்து தான் சொல்லணும். போடாமல் லாட் ஆஃப் மட்டும் வராது. ஓகேவா? லாட் ஆஃப் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி வரணும். அதாவது லாட் ஆஃப்ன்றது தான் கரெக்டான ஃப்ரேஸ். ஓகேவா? இப்போது லாட் ஆஃப் எங்கே வருதுன்னா, எண்ணக்கூடிய பொருட்கள் எண்ண முடியாத பொருட்கள் ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்கிறப்ப லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோமா. லாட் ஆஃப் ஒர்க்ஸ் டுடே, இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வேலை இருக்குது பச்சை அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நல்ல விஷயமும் சொல்லலாம். லாட் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லாட் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படி சொல்லலாம். சரி, ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? எண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், எண்ண முடியாத பொருட்களாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக சொல்லும்போது, ரொம்ப மிகப்படுத்தி சொல்லும்போது லாட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், மச்சுன்றதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரே இடத்துல ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி வரும். அந்த மாதிரி இடத்துல எப்படின்னா, இது பண்ணுறதா அது பண்ணுறதா அப்படின்னு வரும்போது லாட் ஆஃபில் நெகட்டிவ் எதுவுமே வராது. ஓகேவா? நெகட்டிவாக ஆன்சரோ இல்லை கொஸ்டினோ எதுவுமே நெகட்டிவாக வராது. நெகட்டிவாக வருது அப்படின்னா அதில் மச்சு தான் யூஸ் பண்ணுவோம். லாட் ஆஃப் நெகட்டிவ்க்கு வராது. பாசிட்டிவாக பேசும்போது மட்டும்தான். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, பாசிட்டிவாக அப்படின்னா என்னால் செய்ய முடியும், வருவேன், வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லும்போது அது பாசிட்டிவ். முடியாது, தெரியாது, மாட்டான் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக சொல்லும்போது, இல்லைன்னு வரும்போது எல்லாமே அது மச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் வருவேன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ லாட் ஆஃப்க்கு லாட் ஆஃப்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது சொல்லாமா? ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். அடுத்து, ஷீ ஸ்லீப் அ லாட். ஆஃப் வரணுமான்றது அது அதுக்கப்புறம் ஏதாவது சேர்த்த வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃப் போட்டு அதை மற்ற வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. அந்த ஒர்க் டு டூன்றதை சேர்க்கறதுனால ஆஃப் போட்டு சேர்த்துக்கிறோம். எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஆனால் இங்கே ஷீ ஸ்லீப் அ லாட், ஷீ ஈட் அ லாட். அவள் நிறைய சாப்பிட்றா, நிறைய தூங்குறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதோட நிறுத்திக்கிறோம். அதனால ஆஃப் தேவையில்லை. ஆஃபுங்கிறது அடுத்து வர வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுற வார்த்தை. அடுத்து எந்த வார்த்தையுமே வரலையா, அதனால் ஆஃப் தேவையில்லை. ஓகேவா? ஷீ ஸ்லீப் அ லாட், ரொம்ப ஈஸி. நான் சொல்லட்டுமா? ஷீ ஸ்லீப் அ லாட், ஷீ ஈட் அ லாட், ஷீ ரன் அ லாட். அப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். அடுத்து, தேர் இஸ் அ லாட் ஆஃப் வாட்டர் இன் த ரிவர். தேர் இஸ் அ லாட் ஆஃப் வாட்டர் இன் த ரிவர். அந்த ஆற்றுல நிறைய தண்ணி இருக்குது சொல்லாமா? பார்க்காம சொல்லட்டுமா? தேர் இஸ் அ லாட் ஆஃப் வாட்டர் இன் த ரிவர். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். ஐ லைக் ரீடிங் அ லாட். ஐ லைக் ரீடிங் அ லாட். இந்த இடத்துலையும் பாருங்கள், லாட்டுக்கு அப்புறம் எந்த வேர்ட்ஸுமே வரல. அதனால் கனெக்டிங் வேர்டான ஆஃப் தேவையில்லை. எ லாட். ஓகேவா? ஐ லைக் ரீடிங் அ லாட். எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ரீடிங் அ லாட். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். அடுத்து, we saw a lot of birds in the park. We saw a lot of birds in the park. சீனா பார்க்குறது, சானா பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பார்க்கில் நிறைய பேர்ட்ஸ் பார்த்தேன் அப்படின்ட்டு. பார்க்காம சொல்லட்டுமா? we saw a lot of birds in the park. அப்படி பிரித்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுனா உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் மட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொன்னேன்? ஐ saw a lot of birds in the park. சொல்லுங்கள்.
ஓகே சூப்பர். அடுத்தது இன்னொரு வார்த்தை கற்றுக்க போகிறோம். என்னென்னா எனிமோர். இனிமே இல்லைப்பா, இனிமே அதை செய்ய மாட்டேன், இனிமே நான் வருவேன், இனிமே அது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இனிமே அதை செய்கிறோம்ல, அது இனிமே அப்படின்ட்டு அதை பற்றி பேசும்போது இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் எனிமோர். ஐ டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் எனிமோர். இனிமேல் நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. பார்க்காம சொல்லட்டுமா? ஐ டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட் எனிமோர். இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சூப்பர். அடுத்தது டு யூ நீட் எனி மோர் ஹெல்ப். டு யூ நீட் எனி மோர் ஹெல்ப். இன்னும் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை. டு யூ நீட் எனி ஹெல்ப். எனி ஹெல்ப் அப்படின்னா ஏதாவது ஹெல்ப் வேணுமா? டு யூ நீட் ஹெல்ப், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா? டு யூ நீட் எனி மோர் ஹெல்ப் அப்படின்னா இன்னும் ஏதாவது வேணுமா? ஏற்கனவே உதவி செஞ்சுட்டாங்க, இன்னும் வேணுமா, இனிமேலும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறது. புரிஞ்சிடுச்சா? அப்போது டு யூ நீட் ஹெல்ப் அப்படின்னா ஹெல்ப் வேணுமா? டு யூ நீட் எனி ஹெல்ப், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? டு யூ நீட் எனி மோர் ஹெல்ப், உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணுமா, இனிமேலும் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்றதுக்காக. இப்போ நான் சொல்லட்டுமா? டு யூ நீட் எனி மோர் ஹெல்ப். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சூப்பர். அடுத்து வி டோன்ட் ஹாவ் எனி மோர் மில்க். வி டோன்ட் ஹாவ் எனி மோர் மில்க். நம்மக்கிட்ட இதுக்கு மேலே மில்க் இல்லை, இது வரைக்கும் இருந்துச்சு, இதுக்கு மேலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாமா? வி டோன்ட் ஹாவ் எனி மோர் மில்க். ஓகே, பார்க்காம சொல்லட்டுமா? வி டோன்ட் ஹாவ் எனி மோர் மில்க். வி டோன்ட் ஹாவ் எனி மோர் மில்க். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சூப்பர். அடுத்து வி டோன்ட் ஹாவ் மில்க் அப்படின்னா என்கிட்ட மில்க் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் வி டோன்ட் ஹாவ் எனி மோர் மில்க் அப்படின்னா இதுக்கு மேலே இல்லை அப்படின்ற அர்த்தம், இனிமே இல்லை. இஸ் தேர் எனி மோர் பீஸா லெஃப்ட். இன்னும் பீஸா இருக்குதா இல்லை காலி ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்துச்சு, இன்னும் பீஸா இருக்கா, இன்னும், இனிமேல், இதுக்கப்புறம் அப்படின்ட்டு கேட்குறதுக்கு தான் இந்த எனி மோர் வருது. இஸ் தேர் எனி பீஸா, சாரி, இஸ் தேர் எனி மோர் பீஸா லெஃப்ட். இஸ் தேர் எனி மோர் பீஸா லெஃப்ட். லெஃப்ட்னா அது காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? சொல்லட்டுமா? இஸ் தேர், அங்கே இஸ் தேர்னா தேர் இஸ்னா இருக்குன்னு அர்த்தம், இஸ் தேர்னா இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல போன வீடியோவில். அப்போது இஸ் தேர் எனி மோர் பீஸா லெஃப்ட். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சூப்பர். அடுத்து ஐ டோன்ட் லிவ் தேர் எனிமோர். நான் செய்ய மாட்டேன், லிவ் வாழ்கிறது, தேர் அங்கே, எனிமோர் இனிமே. ஓகேவா? ஐ டோன்ட் லிவ் நான் வாழ மாட்டேன், தேர் அங்கே, எனிமோர் இனிமே. நான் இனிமே அங்கே வாழ மாட்டேன். ஓகேவா? ஐ டோன்ட் லிவ் தேர். ஐ டோன்ட் லிவ் தேர் எனிமோர். பார்க்காம சொல்லட்டுமா? ஐ டோன்ட் லிவ் தேர் எனிமோர். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே வருது. எனிமோர் இனிமே செய்ய, சாரி, இனிமே. நீட் ஹெல்ப். உங்களுக்கு உதவி தேவையா அப்படின்றது வந்து நெகட்டிவில் வராதில்ல. செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்ற நெகட்டிவான வேர்ட்ஸ் கிடையாது. இது இனிமே அப்படின்ற எங்கே வந்தாலும் சரி அந்த எனிமோர் வருது. ஓகேவா? ஐ டோன்ட் லிவ் தேர் எனிமோர். ஐ டோன்ட் லிவ் தேர் எனிமோர். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே சூப்பர். இதோட முடிச்சுக்கலாம்.